செய்தார், தேவனோடு அவர் இருந்தார். அதுதான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்கிற காரியம். அவர் மட்டுமல்ல, நீங்களும் நானும் எல்லாருமே இந்த பூமிக்கு வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஒவ்வொரு ஆவியும் தேவனுடைய ஆவிகள் இங்க வந்து இந்த இருளடைந்த பூமியில பிசாசினுடைய பிடியில சிக்கி ஆசாவாசங்களுக்கு அடிமையாகி அறியாமையினால நம்ம பாவத்தில் விழுகிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. தேவ புத்திரர்கள் இந்த பூமியில வந்து விழுந்து மனுஷர்களோடு சயனித்து பிள்ளைகளை பெற்று ராட்சதர்கள் அந்த காலத்துல பூமியில் இருந்தார்கள் வசனம் இருக்கு. தேவ புத்திரர்கள்னா யாரு? தேவ புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஒரு விதத்துல அவர்கள்லாம் தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல சன்ஸ் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் அப்படின்னா ஒரு இடத்துல ஏஞ்சல் எழுதப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யாருங்க? சன் ஆஃப் காட். ஆமாதானே? பிதாவாகிய தேவனுக்கு அநேக புத்திரர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு ரகசியம், கற்றுக்கொள்ளுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ கூட யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு 10 புள்ள இருக்கும். அந்த 10 புள்ளையும் அப்படியே தகப்பன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படியுமா? சாகுனா சாவுமா? சாப்பிடாதனா சாப்பிடாம இருக்குமா? அதுதான் இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? இந்த மறைப்பொருள் எல்லாம் ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுக்கறது தான். நான் எந்த காலேஜ்லயும் போய் தியாலஜிக்கல் செமினார்லாம் படிக்கல. எனக்கு எவ்வளவோ காரியங்களை தேவன் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவையானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். தொடர்ந்து தி லிவிங் காட் மினிஸ்ட்ரீஸ் சேனலை பாருங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். வானங்களை தேவன் படைக்கும் போது அவர் அங்க இருந்தாராம். யாரு? சாலமோன் யானே அங்க இருந்தாராம் பாருங்க. அவர் மட்டும் இல்ல, நீங்களும் தான், நானும் தான் இருந்தோம். அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவருக்கு அந்த ஞானத்தை தேவன் கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார்.